கிருபையை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேச இருக்கிறேன். இந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த வேதத்தில் நம்ம தியானிக்கும் போது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போது நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு எல்லாவற்றுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஜெபங்களோ, நம்முடைய கண்ணீரின் ஜெபங்களோ ஒரு நாளும் அது வீணாய் போவதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சாலமோன் சொல்கிறாரு, என் தகப்பனாகிய தாவீது உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபையை செய்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு அதிகமான கிருபையை அவருக்கு கொடுத்ததுனால சாலமோன் இவ்வாறு சொல்கிறார், நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோன்னா அதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. நம்முடைய கிருபை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, விசுவாசிகளாகிய நமக்கு, ஊழியக்காரர்களாக நமக்கு என்ன வேணும்? அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் தேவை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கிருபை பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆண்டவர் அநேகருக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, லோத்துவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, யோசேப்புக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, பவுலுக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, தாவீதுக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பல எக்ஸாம்பிள்ஸை நம்ம வாசிக்கலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பற்றி தியானிக்க நமக்கு போதுமான நேரம் இல்லாததுனால் ஒரே ஒருவரை பற்றி இன்றைக்கு நம் வேதத்திலிருந்து வாசிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நோவா, அதனுடைய பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமாங்க? தேற்றுபவன். ஹல்லேலூயா. நோவானா என்னங்க? தேற்றுபவன். இப்போ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களை நோவாவுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? நோவா என்றால் தேற்றுபவன், இல்லைன்னா இளைப்பாறுதல் என்றதான ஒரு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஆதாம் தொடங்கி நோவாவுடைய ஜெனரேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவர் 10வது தலைமுறையில் அப்போ இவர் கொண்டிருக்கிறாரு. 10வது தலைமுறையில் இவர் பிறந்திருக்கிறார். நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நாளிலும் கூட பார்த்தீங்கன்னா கிருபை என்ன கிருபைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிருபை, தயை, கருணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிருபையை நோவா அவருடைய வாழ்க்கையில் எப்படி பெற்றுக்கொண்டார், எப்படி இருந்தால் நாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சில காரியங்களை நோவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் இந்த உலகத்தை பார்க்கும்போது தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவருடைய முடிவும் அவருக்கு முன்பாக வந்ததுங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த 10 ஜெனரேஷனும் பார்த்தீங்கன்னா 10 தலைமுறையும் அவருக்கு முன்பாக சீர்கெட்டவர்களாக இருந்தாங்க, அவருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் நோவா மாத்திரம் எப்படி இருந்தார் சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு, நோவா எப்படி இருந்தாரா? நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்? நீதிமானாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். இது ரெண்டும் பார்க்குறப்போ கேட்குறப்போ கொஞ்சம் சிமிலரான வேர்டாக இருக்கலாம். ஆனால் நீதிமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமான், உத்தமன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பர்ஃபெக்ட்னு சொல்லுது. அதாவது பூரணமானவங்க, குற்றமரசை, அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யாதவங்க என்று தான் இங்கே நம்ம தியானிக்க முடியும். ஸோ நோவா நீதிமானாக இருந்தார், உத்தமனாக இருந்தார். அதனால் அவர் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்தார். இன்னைக்கு விசுவாசிகளாகிய உங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உத்தமம் உள்ள ஒரு வாழ்க்கை, நீதி உள்ள
ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் தேவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். நம்மை நாமே சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக, நீதிமான்களாக, உத்தமன்களாக நம்ம வாழும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் தவித்து கொண்டிருக்காங்க. நான் எப்படி ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நீங்கள் இவருடைய வாழ்க்கையை, நோவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் தியானித்து பார்க்கும்போது அவர் உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்ததினால எத்தனையோ ஜனங்கள் அவருக்கு விரோதமாக பாவம் செஞ்சாங்க. ஆனால் அவர் மாத்திரம் பாருங்களேன், ஹல்லேலூயா, நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தாருங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்தர். ஹல்லேலூயா. 1 கொலோசியர் 4:7 சொல்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, எதற்கு அழைத்திருக்கிறார்? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்க. ஹல்லேலூயா. பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் 10-11 நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழ்ந்துடக்கூடாது. நம்ம ஆண்டவர் நம்ம வேர் பிரித்தெடுக்கப்பட்ட தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கென்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதா நம்ம என்ன பண்ண, அவருக்கு முன்பதாக நீதிமானாய் உத்தமானாய் நம்ம வாழ வேண்டும். 1 யோவான் 2:6 நம்ம வாசிக்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாருங்க? உண்மையாய் வாழ்ந்தார், நீதி உள்ளவராய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்ம மாம்சத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் அந்த கிருபையை கேட்கும்போது கர்த்தர் கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா, நான் நீதிமான வாழணும் ஆண்டவரே, உத்தமனாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும்போது அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை, ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் டு ஹிம், you need to be holy. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் அவரை நீங்கள் தரிசிக்க முடியும், அவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும். ஹல்லேலூயா. நீதிமான் நோவா நீதிமான உத்தமனாக இருந்ததுனால அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள கிறிஸ்தவர்களாய், ஒரு உத்தமமான கிறிஸ்தவர்களாய் நம்ம வாழும்போது அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் தான் பார்ப்பாங்க. ஒரு அம்மா திடீர்னு பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம், பாஸ்டர் நாளையிலேருந்து நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? நாளையிலேருந்து நான் சர்ச்சுக்கு. உடனே பாஸ்டருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சா. என்னம்மா, என்ன ஆச்சு, ஏன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்க? இல்லை பாஸ்டர், சர்ச்சில் இருக்கிற சில விசுவாசிங்களாம் சரியில்லை, அதனால் சரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி அந்த அம்மா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்ததுனால அப்படி சொன்னாங்களான்னு சொன்னாங்க. ஸோ இவங்க சொன்ன உடனே அந்த ஐயாவுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஐயோ, ஒரு விசுவாசி நம்முடைய சபையை விட்டு போகிறாங்களேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப துக்கமாயிட்டாங்களாம். சரிம்மா, நீ போகிறதும் போகிற, ஐயா சொல்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீ கேட்டுட்டு போமா அப்படின்னாங்க. அவங்க சர்ச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சர்ச்சுன்றதுனால ஒரு கேண்டலை கொளுத்திட்டு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு, இந்த கேண்டல் அணையாமல் நீ என்ன பண்ண, ஒரு 3 முறை இந்த சர்ச்சை சுற்றி வந்துட்டு போமா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல, ஈஸி தானே, ஈஸி டாஸ்க்கு தான் பாஸ்டர் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் எடுத்து அந்த கேண்டில் என்ன பண்ணாங்க, பற்ற வச்சுட்டு அந்த சர்ச் 3 டைம்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க சுற்றி வந்தாங்க. அப்போது 3 முறை சுற்றி வந்தப்போ நிறைய காற்று வந்துச்சான், என்னென்னமோ வந்துச்சான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த கேண்டில், அந்த நெருப்பு அணையாமல் அவங்க என்ன பண்ணாங்களாம், இப்படியே அவங்க கவனம்லாம் எதில் இருந்துச்சான், அந்த நெருப்பு மேலேயும் அந்த மெழுகுவத்தி மேலேயும் இருந்துச்சா. இப்படியே தான் அவங்க என்ன பண்ணாங்களாம், போயிட்டே இருந்தாங்களா. கடைசியாக பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நீங்கள் சொன்ன டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஸோ நான் சர்ச்சை விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாஸ்டர் கேட்டாங்க, இருமா இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்கணும். நாங்கள், என்ன பாஸ்டர், அதான் நீங்கள் சொன்ன டாஸ்க்கு முடிச்சிட்டேனே, மறுபடியும் என்ன ஒரு கொஸ்டின் என்னோடனே அவர் சொன்னாராம், இந்த மெழுகுவத்தியில் இருக்கிற நெருப்பு அணையாமல் இருந்தது, அது எப்படிம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், ஐயா
நான் வந்து அங்கேயும் பார்க்கல, இங்கேயும் பார்க்கல, ரைட் சைட்லேயும் பார்க்கல, லெஃப்ட் சைட்லேயும் பார்க்கல. என்னுடைய கவனம் ஃபுல்லாகவே இந்த மெழுகுவத்தி மேலேயும் இந்த நெருப்பு மேலேயும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஐயா சொன்னாங்களாம், அம்மா நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வர்றீங்க, நீங்கள் ஏம்மா அந்த விசுவாசி இந்த விசுவாசிலாம் பார்க்குறீங்க? உங்களுடைய நோக்கம், உங்களுடைய சிந்தை எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருந்துச்சுன்னா உங்கள் லைஃபு பிரைட்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் லைஃபு பிரகாசமாக இருக்கும்னு அந்த பாஸ்டர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னாங்களே. உடனே அந்த சிஸ்டருக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அடுத்த வாரத்துலேருந்து அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி விசுவாசிகளாகிய நம்ம என்ன பண்ணுறது, மற்றவங்களுடைய குறைகளை பார்க்கக்கூடாது. இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஊழியக்காரங்களை குறை சொல்லுவாங்க. ஊழியக்காரரும் சரி, மற்ற விசுவாசிகளும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கல. ஆண்டவர் யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அதனுடைய கனியை அவர்கள் புசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. யார் யார் எதை விதைக்கிறீங்களோ அதையே தாங்கள் அறுவடை செய்வார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால் நம்ம நியாயத்திற்கும் மற்றவங்களை குறை சொல்வதுக்கும் நம்மளுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கல. ஹல்லேலூயா. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நோவாவுடைய வாழ்க்கையில் அவர் உத்தமனாய் நீதிமானாய் இருந்தார். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. சஞ்சரித்தல்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடத்தல். ஹல்லேலூயா. ஐக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய ஐக்கியம் வந்து எப்படி இருக்கிறது? உங்களுடைய ஐக்கியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தினமும் ஆண்டவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறீங்களா? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆண்டவர் அழகாக படைச்சு என்ன பண்ணார், ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்தில் வைத்துட்டு அவர்களோடு கூட அனுதினமும் அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு கூட எப்படி இருக்குது? ஆண்டவரோடு கூட நம்ம உறவாடி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரோடு கூட நம்ம எப்படி பேசணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜபத்தின் மூலியமாகவும் வேத வாசிப்பின் மூலியமாக மட்டுமே நாம் அவரோடு கூட தொடர்பு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசிகளாக நமக்கு ஜபமும் வேத வாசிப்பும் இந்த ரெண்டு கண்கள் போன்றது. ஹல்லேலூயா. ஒரு பறவைக்கு எப்படி ரெண்டு பக்கம் சிறகு இருந்தால் பறக்க முடியுமோ, இப்போ ஒரே ஒரு சிறகு வச்சு ஒரு பறகால பறக்க முடியுமா? ஒரு பறவையால் பறக்க முடியுமா? முடியாது. ஸோ ரெண்டு சைடும் சிறகு இருந்தால் மட்டுமே அந்த பறவையால் பறக்க முடியும். அதே போல தான் கிறிஸ்தவர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் வேத வாசிப்பும் ஜபமும் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இன்றைக்கி நம்மளுடைய டைம் எல்லாம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், சீரியலில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இன்னும் தேவையில்லாத வீண் பேச்சுக்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த காரியத்திலெல்லாம் நம்ம ஒதுக்கிட்டு ஆண்டவரே என்னுடைய ஐக்கியம், நோவா எப்படி உம்மோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தாரோ அதே போல் என்னுடைய ஐக்கியம் உம்மோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம் என்று சொன்னால் அவருடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் சுகமாக இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்களா, காலையிலே எழுந்து அவங்க பாஸ்ட்டை பார்த்துட்டு பேசிட்டு டீ குடிச்சிட்டு போய் படுத்தாங்களாம். மறுபடியும் அவங்க எழுந்துக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனாங்க. ஆனால் ஏசப்பா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்குறாரு, நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்குறாரு, நல்ல உடையை கொடுத்துருக்குறாரு, நல்ல பலனை கொடுத்துருக்குறாரு. ஆனால் நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? அவரோடு கூட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோமா? அவரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? காலையிலே எழுந்து ஆண்டவரே இந்த நாளைக்கான கிருபை செய்தீரே என்று சொல்லி யாராவது ஜெபிச்சிங்களா? இன்றைக்கி காலையில் ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்கிறது, காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளுமே அவருடைய கிருபை இருந்தால் தான் உங்கள் பெட்டிலேருந்து நீங்கள் எழுந்துக்கவே முடியும். இல்லைன்னா அவ்வளோதான், நம்முடைய மூச்சு போயிடும். அதுக்காகவே ஆண்டவருக்கு எழுந்து என்ன பண்ணுங்க, கண்ணாடி முன்னாடி எழுந்து சொல்லுங்கள், ஏசப்பா எனக்கு நல்ல கண்களை கொடுத்தீங்க, நல்ல காதை கொடுத்தீங்க, நல்ல உடல் உறுப்புகளை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா, உமக்காக நான் வாழ்வேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசிகளாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நோவா முதல்ல பார்த்தீங்கன்னா உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். ரெண்டாவது தேவனோடு கூட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப், தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டார். மூணாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு காரியம், அவர்
தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லேலூயா. ஆண்டவர் பெருசாலாம் எதிர்பார்க்கலங்க. இன்றைக்கி நீங்கள் வெளியில் பிரகாரமாக விக்கிரகாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை செய் இதை செய் நிறைய பரிகாரம் அது இதுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சிம்பிள். அவர் ரொம்ப எதிர்பார்க்கலங்க. அவருக்காக பரிசுத்தமாக வாழணும், அவர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படினோம். இந்த மாதிரி காரியங்களை தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரு. நோவா ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றுக்கும் அவர் கீழ்ப்படிஞ்சதுனால விசுவாசர் வீரருடைய அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் வந்தது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6:5-6 நோவா மாத்திரம் பார்த்தீங்கன்னா நீதிமானாய் உத்தமனாய் தேவனோடு கூட சஞ்சரித்தவனாய் ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் அவர் என்ன பண்ணார்? ஃபாலோ பண்ணி அவர் சொன்னார். ஆண்டவர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன சொன்னார்? நோவா கிட்ட என்ன சொன்னார்? கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க 10 தலைமுறை இருந்தாங்க. அவங்களுடைய தலைமுறையில் அவங்க ஜல பிரயாணத்தை அவங்க பார்த்ததே இல்லையா, மழையை அவங்க பார்த்ததே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை உண்டு பண்ணு. அந்த பேழையோட நீளம் எத்தனை முழம் நீளம் தெரியுமா? 300 முழம் நீளமும் 50 முழம் அகலமும் 30 முழம் உயரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? கட்டளையிட்டு அதில் மேல் தட்டு கீழ்த்தட்டு ஆண்டவர் அதை டிவைட் பண்ணி அதில் ஜன்னல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணார்? நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் குமாரருடைய மனைவிகளும் நீங்கள் எல்லாரும் அதுக்கு பேழைக்குள்ளே பிரவேசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. மனுஷன்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? உள்ளே போக சொன்னார். எல்லாருமே பேழைக்குள்ளே பிரவேசிட்டாங்க. இன்னொரு கட்டளையும் ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற எல்லா நாட்டு காட்டு ஜீவன்களை 2 ஜோடியாக என்ன பண்ணு, எல்லாவற்றையும் நீ பேழைக்குள்ளே கொண்டு வான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அல்லேலூயா. அப்போ நோவா போய் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? சிங்கம் வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அல்லேலூயா. உங்களை போயிட்டு யாருன்னா ஒருத்தர் போய் சிங்கத்தை போய் கூட்டின்னு வருவீங்களா? சிங்கத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அலறி அடிச்சுன்னு ஓடுவோம். புலியை பார்த்தா என்ன பண்ணுவோம்? அலறி அடிச்சு. ஆனால் ஆண்டவர் அவருடைய கிருபையை நோவாவுக்கு கொடுத்ததுனால என்ன பண்ணார்? அந்த மிருகங்க எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் என்ன பண்ணார்? கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த கிருபை பாருங்கள். அந்த காலத்தில் ஜல பிரளயத்தை பெரும் மழையும் அவங்க பார்த்ததே இல்லை. அந்த மழையினால் அந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து போட்டார். ஆனால் நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் அவரோடு சேர்ந்த 8 பேர் மாத்திரம் அந்த நோவாவின் பேழைக்குள்ளே காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அக்கிரமம் செய்கிறாங்க, அநியாயம் செய்கிறாங்க. உலகத்தில் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம பார்க்குறாரு. என் பிள்ளை உண்மையாக வாழ்ந்துதா, என் பிள்ளை உத்தமமாய் வாழ்கிறாளா, என்னோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். நம்மளுக்கு 24 மணி நேரம் வேலை இருந்தாலும் முதல் நேரத்தை நம்ம ஆண்டவருக்காக செலவழிக்கும் போது அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவர் பார்த்திங்கன்னா விசுவாச வீரர் அட்டவணையில் அவருடைய பேர் இடம்பெற்றது. சகல மனுஷனும் புசித்து குடித்து மனம் போன போக்கில் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர் உண்மையாய் வாழ்ந்ததுனால அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொரோனா என்ற கொடிய வியாதிலாம் வந்தது. ஆனால் அநேகர் பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டையாக கொண்டு போயிட்டு பிணத்தெல்லாம் புதைச்சாங்க. ஆனால் ஏசப்பா இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் எதற்காக ஆண்டவர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறாருங்க? அதை யோசித்து பார்க்கணும். ஏசப்பா உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும், உண்மை பற்றி நான் அநேகருக்கு சொன்னேன். நான் மாத்திரம் நல்லா இருக்கக்கூடாது, அப்படி இல்லைங்க. நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது, அப்படி இல்லை. ஆண்டவரை பற்றி இந்த உலகம் எங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று வேதம் சொல்லுங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மையாய் நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாசிகளாக இருப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு தீமை வந்தாலும் அது நம்மை அணுகாது. ஹல்லேலூயா. வேதம் மிக தெளிவாக சொல்கிறதுங்க. நீங்கள் தண்ணீர்கள் கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது அது
வேகாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்றாருங்க. ஹalleluya. இன்றைக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசிகளாய் நம்ம மாற வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்க போகிறோம்.